ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனிஸ் அனிமி சீரிஸான கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 2 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ரொம்பவுமே ஃபேவரட்டான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். நானும் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணி அந்த லெவலுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 2 எபிசோட் 12. எதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுற காராஜாவா? உன்னை யாராச்சும் வந்து காப்பாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்குறியா? நீ அவனுக்கு இதுக்கப்புறம் யூஸ்ஃபுல் கிடையாது, ஸோ உன்னை யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு ரியோவன் சொல்கிறான். அந்த மாஸ்டர் மைண்டோட நேம் என்னன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு ரியோவன் அவளை அடிக்கவும் சீக்கிரம் இதை மூடி அப்படின்னு கூட இருக்கிறவா சொல்றா. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல காராஜாவா. ஷிப்ல நீ ஹிராட்டாவை தான் மீட் பண்றதுக்காக போனேன், பட் மானபேவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஏன் அப்படி நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? அந்த மாஸ்டர் மைண்ட் தான் இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருக்கான். ஒன்னு அவனோட டூலா மாத்துறதுக்கு அவன் தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவன் சொல்லவோ, இல்ல இது உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி காராஜாவா நினைக்கிறா. இதுக்கப்புறம் நீ அவனுக்கு பிரோஜனம் இல்ல, சோ அவன் உன்னை தூக்கி தூர போட்டுட்டான். நீ சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்னு தான் ரியோவன் சொல்லவும், அவன் நேம் தானே அப்படின்னு வா கேட்கிறா. ஆமா அதே தான், அவன் பேரை மட்டும் சொல்லிடு, நீ இங்க இருந்து வெளியே போயிடலாம். ஆனா நீ மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கோயே, நான் இன்னும் உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவேன், நீ கண்டிப்பா சித்திரவதையை அனுபவிப்ப அப்படின்னு ரியோவன் சொல்றான். நான் அவனோட பேரை சொல்லிட்டா இங்க இருந்து போயிடலாம், ஆனா இந்த பிரச்சனை இது முடிஞ்சிருமா? இல்ல கண்டிப்பா முடியாது. அவனோட பேரு அப்படின்னு அவ சொல்ல போறோம். அப்படிதான், ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு அப்படின்னு அவன் சொல்றான். எனக்கு இருக்கிற சேஃப் ஸ்பாட் இல்லாம தான் போகும். ஒருவேளை நான் நேம சொன்னாலுமே நான் கஷ்டத்தை தான் அனுபவிக்க போறேன் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு, என்னன்னாலும் சரி நான் அவன் பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. எனக்கு ஒண்ணுதான் புரியல, எதுக்காக நீ அவனுக்கு இவ்வளவு தூரம் லாயல்ட்டியா இருக்கு அப்படின்னு ரியோவன் கேட்கறான். அதுதான் எனக்கும் தெரியல, ஆனா அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு என் மனசு சொல்லுது அப்படின்னு காராஜாவா ஆளுறா. நீ அவனுக்கு லாயல்ட்டியா இருக்கிற, ஆனா கண்டிப்பா அவன் உன்னை காப்பாத்த வரமாட்டான். நான் உன்னை டெஸ்ட்ராய் பண்ண போறேன் காராஜாவா, உன் கதை முடிஞ்சுது அப்படின்னு ரியோவன் சொல்றான். என் லைஃப் ரொம்பவுமே மோசமா இருந்தது, பிரச்சனையை பார்த்து நான் ஓடிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா கியோட்டாக்கா என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா என் லைஃபை நான் என்ஜாய் பண்ண என்னாலேயும் சில பிரயோஜனங்கள் இருந்தது. அது ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு. என்னானாலும் சரி நான் அவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நான் அவனுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரியும், எல்லாமே என்னோட தப்பு தான். ஆனா என் மனசுக்குள்ள அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணபடியா என்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இங்க வந்து காப்பாத்தினா நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு அவ நினைக்கிறா. என்னாச்சா எனக்கு கொஞ்சம் அப்படின்னு மற்றவங்க கேட்கவும், நேற்று நைட் நான் தூங்கல, எனக்கு தூக்கமாக வருது, ஸோ நான் போய் தூங்குறேன், நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்பிடுதான். நம்ம ஹீரோட டீச்சர் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக எமர்ஜென்சின்னு கூப்பிட்டா அப்படின்னு அவங்க கேட்கவும், ஒரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் தடுக்கலன்னா கிளாஸ் இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி கிளாஸ் டீம் முன்னேறி போக சான்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ரியோவன் காராஜாவை டார்கெட் பண்ணியிருக்கான். அவளோட ஸ்பிரிட்டை உடச்சு அவ மட்டும் ஸ்கூலை விட்டு வெளியே போயிட்டானா கிளாஸ் டீம் முன்னேறாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு டீச்சர் கேட்கவும், அப்படி கேட்டால் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஸ்டூடெண்ட்ஸ் விஷயத்தில் டீச்சர்ஸ் தலையிடக்கூடாது, ஸோ நீ ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுற அப்படின்னு அவங்க சொல்லவும், நான் உங்களை இன்னும் ஹெல்ப் பண்ண சொல்லியே கேட்கலையே, இது எப்படி முடிய போதுன்னு உங்களுக்கு பார்க்க ஆசை இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்களை கூட்டிட்டு போறான். மானபூஹீரோ கிட்ட ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் இங்க என்ன பண்றான், ரியோவனையும் அவன் குரூப்பையும் இவன் தான் தடுக்க போறானா அப்படின்னு டீச்சர் கேட்கவும், கண்டிப்பா இல்ல, நான் இங்க வந்திருக்கிறது அந்த பிரச்சனை முடிந்ததுக்கு அப்புறம் உள்ள விஷயத்தை ஹேண்டில் பண்ண அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், கிளாஸ் சி தான் அந்த ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஸோ ஸ்கூல் இதுல இன்வால்வ் ஆனா விட்னஸா நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்லவும், ப்ராமிஸை மறந்துடாதன் மானபூ சொல்றான். கண்டிப்பா உன் சிஸ்டரை ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஜாயின் பண்ண வைக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப கிளம்பவும், ஹே ஆயன கொஞ்சம் நீ என்னதான் பண்ண போறான்னு டீச்சர் கேட்கவும், இதை நான் எதிர்பார்க்கல, ரியோவனை அவனே தனியா ஹேண்டில் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மானபோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ அந்த ஜிம்முக்கு போயிட்டு இருக்கான். வெளியே செக்யூரிட்டி மாதிரி ஆல்பர்ட் நின்றுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரியோவனுக்கு கால் பண்ண போறான். வெயிட் பண்ணு, நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆள் நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல போய் இப்போ அவனை உள்ள கூட்டிட்டு போறான். நான் அவனை டெஸ்ட்ராய் பண்ண போறேன் அப்படின்னு ரியோவன் சொல்லும்போது, ப்ராமிஸ் பண்ணபடியே அவன் என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி காராஜாவா நினைச்சிருப்பா. அதே சேம் டைமிங்ல தான் இப்போ நம்ம ஹீரோ உள்ள வரான். அயனகோஜி நீங்க என்ன பண்ற அப்படின்னு மத்தவங்க ஆச்சரியப்படுதாங்க. கியோட்டாக்கா நீ எனக்காக வந்துட்டியா அப்படின்னு சொல்லி காராஜாவா ஹாப்பி ஆகுறா. இங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஆள் நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னது நீ தான் மாஸ்டர் மைண்டா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்க. காராஜாவா என்ன காப்பாற்ற சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கா, நீங்க தேடுற மாஸ்டர் மைண்ட் நான் தான். காராஜாவை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் அவளை அங்கே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னது காமெடி பண்ணாத, நீ மாஸ்டர் மைண்டா இருக்க வாய்ப்பே இல்லை, ஐலாண்ட்ல கூட நீ எதுவுமே அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள நீ வச்சிருந்த கேமரா டேமேஜ் ஆயிடுச்சு, அது எப்படி ஆச்சுன்னு தெரியுமா, நான் தான் அதுல தண்ணி ஊற்றி அதை டெஸ்ட்ராய் பண்ணேன், மழை பெஞ்சதுனால டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, நீயா நினைச்சுக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ கண்ணில் இருந்த பயம் போயிடுச்சு அப்படின்னா உண்மையிலேயே இவன் தான் மாஸ்டர் மைண்டா அப்படின்னு ரியோவன் பாக்குறான். நீ புத்திசாலித்தனமா ஏதாச்சும் பண்ணுவேன்னு நினைச்சா இப்படி டைரக்டா வந்து மாட்டிக்கிடுவேன்னு எதிர்பார்க்கல, நீ புத்திசாலித்தனமா இவளை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கணும், இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது அப்படின்னு ரியோவன் சொல்றான். நான் அவளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், சோ அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், வயலன்ஸுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு ரியோவன் சொல்லவும், நீ பேச்சுவார்த்தை நடத்துவேன் நான் நம்பி இந்த இடத்துக்கு வரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ எல்லாருமே ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. ப்ளீஸ் அவனை விட்டுருன்னு சொல்லவோ காராஜாவா ஒரு கிக் விடுறான். வயலன்ஸோட பவருக்கு முன்னாடி எந்த ஒரு பவருமே சிறந்ததில்லை அப்படின்னு சொல்லி ரியோவன் சொல்றான். நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், 4 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ எங்களை அடிச்சிடலான்னு வர நீ நினைக்கிறியா அப்படின்னு ரியோவன் சொல்லவும், 4 பேர் உனக்கு பத்தாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஈச்சிசாக்கி அப்படின்னு ரியோவன் சொல்லவும், ஏய் இது ஒன்னும் பர்சனலா எடுத்துக்காத அப்படின்னு அவன் அடிக்க போறான். நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை அடிக்கிறான். அந்த ஆல்பர்ட் ஃபைட் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்றான்.
ஹே ஆல்பர்ட் சீரியஸா ஃபைட் பண்ணி இதுல தோத்து போனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ரியவன் கூட இருக்கவா சொல்றா. பட் நம்ம ஹீரோ வேற லெவல்ல ஃபைட் பண்றத பார்த்து எப்பவுமே இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கானா அப்படின்னு சொல்லி காரேசாவா பாக்குறா. இப்போ ஃபர்ஸ்ட் அடி வாங்கினவன் அடிக்க ஓடி வரவும் நம்ம ஹீரோ அவனையும் அடிச்சு போட்டு ஆல்பர்ட்டையும் அடிச்சு போடுதான். நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன், பரவாயில்ல உன்கிட்ட கொஞ்சம் திறமை இருக்கு அப்படின்னு ரியவன் சொல்லவும், நீ எல்லாத்தையுமே தப்பா தான் எடை போட்டிருக்க. மாஸ்டர் மைண்டோட ஐடென்டிட்டி உனக்கு தெரியக்கூடாது, நான் உன்கிட்ட இருந்து ஒளிஞ்சிருக்கேன்னு தான் நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ மாஸ்டர் மைண்டை கண்டுபிடிக்கணும்னு நினைப்ப, வயலன்ஸை யூஸ் பண்ணுவ, இது எல்லாமே என்னோட பிளான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னோட பிளான் படி தான் நாங்க நடந்துகிட்டு இருக்கோம்னு சொல்ல வரியா, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ரியவன் சொல்றான். என்னை பொறுத்தளவு நீங்க ரெண்டு பேருமே முட்டாள் தான் அப்படின்னு சொல்லி ரியவன் கூட இருக்கவா ஃபைட் பண்றா. நம்ம ஹீரோவில் ஒரே அட்டாக் தான் மயங்க வச்சு இப்ப கீழே படுக்க வச்சிருந்தான். எல்லாத்தையுமே பார்த்து கூட நீ இன்னும் காமா இருக்கிறத பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோக்கும் ரியவனுக்கும் ஃபைட் நடக்குது. நீ அந்த அளவு ஒன்று மோசம் இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கு என்ன பத்தி தெரியாது, பயம்னா என்ன நான் இன்னைக்கு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இப்ப ரியவன் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். இவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் எதையுமே யூஸ் பண்ணல, இவனோட ஓன் யூனிக் ஃபைட்டிங் ஸ்டைல தான் யூஸ் பண்றான். நிறைய ஃபைட்டிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இவன் ஃபைட் பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். நீ இவ்வளவு சூப்பரா இருந்தா எதுக்காக மத்தவங்க முன்னாடி திறமையை காட்டலன்னு ரியவன் கேட்கவும், ஏன்னா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னாலும் சரி நான் உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரியவன் நம்ம ஹீரோ சங்க நடிக்கவும், நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை அடிச்சு போடுறான். உன்னால வின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்கவும், தோக்குறது என் அகராதிலேயே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா இன்னைக்கு தோத்துக்கிட கத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை இன்னைக்கு நாள் ஃபுல்லா நான் பண்ணிட்டே இருப்பேன், ஒருவேளை இன்னைக்கு நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா நாளைக்கு நாளா கழிச்சு இப்படியே டெய்லியும் ஒன்னு நான் டார்கெட் பண்ணுவேன், உனக்கு பயம் நான் என்னன்னு காமிக்கிறேன் அப்படின்னு ரியவன் சொல்லவும், அப்படின்னா தோத்து போறத பார்த்தா எனக்கு பயம் இல்லை அப்படின்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா நான் எதுக்காக பயப்படணும், ஏன்னா நான் பிறந்ததுல இருந்தே எனக்கு பயம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு ரியவன் சொல்றான். சின்ன வயசுல ஒரு பாம்பை வந்து தலையை நசுக்கி ரியவன் கொண்டிருக்கான் அப்படிங்கறத நமக்கு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு பயம் கிடையாது, நான் வயலன்ஸை தான் யூஸ் பண்ணுவேன், இன்னைக்கு உனக்கு பயம்னா நான் என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு ரியவன் சொல்லவும், நீ சொல்ற அந்த பயத்தை தான் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அடி வாங்குறத பார்த்துட்டு ஹீரோக்கு எதுவும் ஆயிருமா அப்படின்னு சொல்லி காரேசாவா கொஞ்சம் பயப்படுறா. ஆனா எனக்கு எந்த ஒரு எமோஷனுமே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே அதையும் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அவன் அடிக்க வரவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை அடிச்சு போடுதான். உண்மையிலேயே நீ ஏதோ கொஞ்சம் ஸ்பெஷலா தான் இருக்கிற, நீ இவ்வளவு சூப்பரா இருந்துமே கூட எதுக்காக அந்த குப்பை மாதிரி இருக்கிற கிளாஸ் டீல இருக்குன்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு அவன் சொல்லவும், நீ சொல்ற மாதிரி நான் கிளாஸ் டீயை ஒரு நாள் யோசிச்சு பார்த்ததில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரியவன் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோவனை அடிக்கிறான். அவன் வாயில இருந்து ரத்தமா வருது, இதோட முடிச்சுக்கிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் ரியவன் இன்னும் ஃபைட் பண்ணுவோம். நம்ம ஹீரோ இப்ப அவன் கீழே படுக்க போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். என்ன பயப்பட மாட்டேன்னு சொன்னா இப்ப பயம்னா உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல நான் இன்னும் பயப்படல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரியவன் சொல்லவும், இப்ப நம்ம ஹீரோ அவன் கையை பிடிச்சிட்டு மூஞ்சிலேயே அடி அடின்னு அடிக்கிறான். என்னன்னாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், எனக்கு பயம்னா என்னன்னு தெரியாது, நீ இப்ப எப்படி ஃபீல் பண்றா எனக்கு வச்சு சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு அவன் அடி வாங்கிட்டே இப்ப பேசிட்டு இருக்கான். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல, நீ சொல்ற அந்த எமோஷன்ஸ் அது எதையுமே நான் இது நாள் வரைக்கும் ஃபீல் பண்ணது கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்ப போட்டு அவனை அடி அடின்னு அடிக்கிறான். அவன் மூஞ்சில இருந்து நிறைய ரத்தம் போகுது, நம்ம ஹீரோ கை ஃபுல்லா ரத்தமா ஆகுது. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உன்னாலையும் பயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு அப்படின்னு சொல்லி கடைசியா நம்ம ஹீரோ அவன் மண்டையில அடிக்கிறான். இப்ப ரியவன் அப்படியே வாங்கிருந்தான். இப்போ இவனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ சாரி என்ன மன்னிச்சு நான் லேட்டா வந்ததுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட ஷர்ட்டை கழட்டி காராசாவாக்கு போத்தி விடுறான். நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு தானே செஞ்சேன், எதுக்காக நீ என் பேரை அவங்க கிட்ட சொல்லல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்காக ஒன்றும் இல்லை, நான் எனக்காக தான் சொல்லல, எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்போ அவ அழறா. என்ன மன்னிச்சிரு, எல்லாரும் உன்னை புள்ளி பண்ணது உன்னோட விதி நீ நினைச்சிட்டு இருந்த, ஆனா இந்த தடவை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் இப்படி ஆச்சு, நீ என்ன மன்னிக்கணும்னு நான் எதிர்பார்க்கல, ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு மாதிரியே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி உனக்கு என்னாலும் சரி உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கண்டிப்பா அப்படின்னு சொல்லி காராசாவா கொஞ்சம் கண்ணீர் படிக்கிறா. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ காராசாவாவை அக்கறையில வந்துட்டு நம்ம ஹீரோ ஒன்னும் காப்பாத்தல, அவளால இன்னும் ஏதோ காரியம் ஆக வேண்டியது இருக்கு. ஸோ அவளை யூஸ் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ இதை எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். காராசாவா சீசன் 2 ஃபுல்லாவே ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணியிருந்தாலுமே கூட அவ ஹீரோயின் கிடையாது, இந்த விஷயத்த நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண அந்த சீன் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ அவனோட திறமையை காமிச்சிருப்பான். வேற லெவல் ஹைப்பான சீன் அது. நீங்களும் அதை என்ஜாய் பண்ணீங்களா அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.